வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 14. இன்னும் 2 வாரத்தில் தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மிருத்யுஞ்சயன் ஜெய்சங்கரிடம் தெரிவித்திருக்கிறான் என்கிற விஷயத்தை அறிந்த நொடி முதலாக பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த திருமூர்த்தியும் துளசியும் அடுத்து அவன் பழைய விஷயங்களை மனதில் வைத்து மெருனாவை தங்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து விடுவானோ என கவலைப்பட துவங்கினர். தங்களுக்கு பதிலடியாக நிச்சயம் அவன் அதைத்தான் செய்வான் என்று வருத்தத்துடன் எண்ணியவர்கள், சரி மகளாவது இனி சந்தோஷமாக இருக்கட்டும் என மனதை தேற்றியபடி திருமண ஏற்பாடுகளை எப்படி செய்வது என்று குழப்பத்துடன் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் பிரசன்னா அவர்களை அழைத்தான். இணைப்பை ஏற்ற வேகத்தில், உனக்கு விஷயம் தெரியுமாப்பா என மூர்த்தி ஆர்வமாக ஆரம்பிக்கவும் அழைத்தவன் குழம்பி விழித்தான். விஷயத்தை சொல்ல வருபவனிடம் விஷயம் தெரியுமா என கேட்டால் நான் என்னவென்று அர்த்தம் கொள்வது? என்னப்பா? மெருனாவா அவர் மிருத்யுஞ்சயன் சந்திச்சு பேசி இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் செஞ்சுக்க போறதா சொல்லி இருக்காராம். என்னடா நடக்குதுங்க? இத சொல்றதுக்கு தானே நானே கூப்பிட்டேன். நிச்சயம் அக்கா சொல்லிருக்க மாட்டா, வேற யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? மெருவோட பாஸ் ஜெய்சங்கர் தான் சொன்னாரு என்றவுடன் இவன், என்ன என்று திகைப்புடன் வினவ துளசி வேகமாக கணவரிடமிருந்து கைபேசியை வாங்கி தான் மகிழ்ச்சியுடன் விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஓ என சிரிப்புடன் கேட்டிருந்தவன், சரி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என விவரம் கேட்டான். நாங்க என்னடா முடிவு சொல்றது? அவ சந்தோஷம் எல்லாம் அங்கதானே இருக்கு. ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லாம மகிழ்ச்சியா கட்டி கொடுக்க வேண்டியதான். பிரசன்னா, நீ உடனடியா 1 மாசம் போல லீவ் எடுத்துட்டு வாடா. இங்க திருமண வேலை அதிகமா இருக்கு. அப்புறம் மறுவீடு விருந்தெல்லாம் சடங்குகள் இருக்குல்ல. உன் அக்காவும் சரி மாப்பிள்ளையும் சரி எங்க கூட சரியா பேச மாட்டாங்க. நாங்க யார்கிட்ட கலந்து பேசி என்ன மாதிரி திருமண ஏற்பாடுகளை பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ வந்தாதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சு திருப்தியா செய்ய வசதியா இருக்கும்டா என்றார் துளசி வருத்தத்துடன். கலகலவென்று நகைத்த மகனோ, அம்மா உங்க மாப்பிள்ள உங்கள்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு உங்களை பயமுறுத்தது யாருமா? அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்கள உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாரு என்றவன் மேலும் சிரிக்கவும் துளசியோ பரிதாபமாக விழித்து, நீ எதுக்குடா அப்படி சிரிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றார் சோகமாக. அம்மா அம்மா, இப்பதான் மாமா எனக்கு போன் பண்ணி, மச்சான் இன்னும் 20 நிமிஷத்துல நானும் அக்காவும் உங்க வீட்டுக்கு போயிடுவோம், அத்தை மாமாவை அதிர்ச்சி அடையாம சிரிச்ச முகமா எங்களை வரவேற்க தயார் செஞ்சுட்டு சொன்னாரு என சொல்லி மேலும் சிரித்தான் பிரசன்னா. என்னடா சொல்ற நீ? அவர் உனக்கு போன் பண்ணாரா என்றார் துளசி பேரதிர்ச்சியுடன். ஆமா என்றவன், 3 வருஷமா மாமாவோட நான் தொடர்புலதாமா இருக்கேன். ஜெனிவா வர்றதுக்கு முன்னாடியே அக்காவை டிவில பாத்துட்டு அவளை பத்தி எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டுதான் என்ன வந்து நேர்ல பாத்து முதல்ல பொதுவா அவளோட நலனை விசாரிச்சுதான் பேசினாரு. அப்புறம் நான் தான் மெதுவா அவ உங்கள்கிட்ட காட்டுற ஒதுக்கத்தை சொன்னேன். கொஞ்ச நேரம் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தவரு அப்புறம் அவரோட மனசையும் என்கிட்ட வெளிப்படையா சொன்னாரு. அப்ப அக்கா கிட்டையும் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிடவான்னு சொன்னேன். சந்தோஷமா? அவர் தான், இல்ல நான் இன்னும் அரசியல்ல முதல்ல எனக்கான ஒரு இடத்த நிலையா அமைச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லான்ற முடிவுல இருக்கேன்னு சொன்னாரு. என்ன சந்திச்சதை நீ யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டாருமா. சரி, அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லயாவது பழகலாமே அப்படின்னு அவளும் சந்தோஷமா இருப்பான்றதுக்காகத்தான். வேண்டாப்பா, அதுவும் சரி வராது, வீணான பொருளை கிளம்பும்னு மறுத்துட்டாருமா என்க துளசி வேகமாக இடையிட்டார். ஏண்டா, எங்கள்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்போம் என்றார் பெரும் மன வருத்தத்துடன். இப்ப எப்படி சொல்வீங்கம்மா? ஆனா அக்காவுக்கு வயசாகுதே, அவர்கிட்ட பேசி கல்யாணத்தை சீக்கிரம் செய்ய சொல்லுன்னு கண்டிப்பா என்ன கொடைய ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் நான் தான் இங்க மண்டை காஞ்சு போய் அலையணும். போட என்றவர் அழுத்து கொள்ள, ரொம்ப அழுத்துக்காதீங்க. அவர் திடீர்னு எப்படி அக்காவை சந்திச்சாருன்னு நினைக்கிறீங்க? காலையில நீங்க ரொம்ப அழுது புலம்பவும் தான் நான் மாமாட்ட பேசினேன். சரி, அப்பாட்ட போன கொடுங்க என்றவன் திருமண ஏற்பாடுகள் பற்றி கொஞ்ச நேரம் அவரிடம் பேசிவிட்டு அடுத்த வாரத்தில் தான் இந்தியா வருவதாக தகவல் சொல்லிவிட்டு வைத்து விட்டான். இந்த பையனை பாத்தீங்களா? இத்தனை நாட்களா அவரோட பழகிக்கிட்டு நம்ம கிட்ட கமக்கமா இருந்திருக்கா என்று துளசி அங்கலாய்க்க, சரி விடு, இந்த அளவுக்கு சூழ்நிலைகளை அழகா கையாள்ற பொறுப்பான பையனா நமக்கு கிடைச்சிருக்கானே, அத நினைச்சு சந்தோஷப்படு.
மெருவும் அப்படித்தான். நீதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. அன்னைக்கு இருந்த பதட்டத்துல நானும் உன் பேச்ச கேட்டதுனாலதான் அவளுக்கு அவ்வளவு கோபம் என்றார் வருத்தமாக. அதை துளசி உணர்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால், இப்ப மாப்பிள வந்தா நாம என்ன பேசுறது என்று கணவரின் பேச்சை வேகமாக திசை திருப்பினார் அவர். மிருதனுடன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தவளுக்கோ மனதில் மிகப்பெரிய கவலை அரித்துக் கொண்டிருந்தது. ஏய், இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு டென்ஷன்? அம்மா என்றவள் அவனை சோர்வாக பார்த்தாள். புன்னகையுடன் அவளின் தோளை சுற்றி கையை போட்டு தன் அருகில் இழுத்துக் கொண்டவன், ஒரு விஷயத்தை நீ முதல்ல சரியா புரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் டீனேஜர்ஸ் கிடையாது. அதே போலதான் எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை பல பாடங்களையும் பக்குவத்தையும் அனுபவங்களா கொடுத்திருக்குது. பழச நினைச்சு இன்னமும் மனச குழப்பிக்காம அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன் என்றான் ஆறுதலாக. ஒருவேளை உன்கிட்ட சண்டை போட்டா? அது எப்படி போடுவாங்க? அப்புறம் எதுக்காக 3 வருஷமா நான் மச்சானுக்கு ட்ரைனிங் கொடுத்து என் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். என்ன என்று விழித்தவள், மச்சானா? அது யாரு என்றாள் புரியாமல். சுத்தம், நீ என் பொண்டாட்டினா அப்புறம் என் மச்சான் யாரடி என்றான். பிரசன்னாவா என்ன விழிகளை விரித்தாள் மிருணாளினி. அவன் ஒருத்தன் தானே எனக்கு மச்சான். இல்ல ஒருவேளை ஊருக்கு தெரியாம வேற யாராவது எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களா என்று கண் சிமிட்டி நகைத்தான் மிருத்துஞ்சயன். டாய் என்று அவன் தலையில் கொட்டியவள் பின்பே அவன் சொன்ன விஷயத்தை உணர்ந்து திகைப்புடன் அவன் முகத்தை ஆராய்ந்தாள். என்ன சொன்ன? 3 இயர்ஸா பிரசன்னா உன்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கானா? என்றவன் தோள்களை குலுக்க, அவன் என்கிட்ட தினமும் தானே பேசுறா. இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே என்ற மிருதனின் சொற்களை இன்னமும் நம்ப முடியாதவளாக பார்த்தாள் மெருனா. நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் என அவன் சாதாரணமாக கூறியதும் இவள் முகம் விழுந்து விட்டது. அவனை விட்டு விலகி அமர்ந்து விட்டாள். அதுக்கு கோவமா என்றவன் அவள் கரத்தை பற்ற, கோவம் என்ன கோவம்? வருத்தம் தான். என் மன உளைச்சல் பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்ட 2 பேருமே என்கிட்ட வெளிப்படையா இல்லையே என்றாள் குறையாக. ஹே, அது அப்படி இல்ல மின்னு. உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அதுக்கப்புறம் என்னால உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது. திருமணம் உடனடியா நடக்க சாத்தியம் இல்லங்கும் போது 2 பேரும் சந்திக்கிறதோ பேசுறதோ ஊர் வாய்க்கு தான் அவளா போகும். அதனாலதான் நேரம் வர்ற வரைக்கும் தூரம் இருந்து கண்ணால பாக்குறதே போதும்னு மனச கட்டுப்படுத்திட்டு விலகி இருந்தேன். ஏன் இவ்ளோ நியாயம் பேசுறவ நானா அன்னைக்கு உன்னை தேடி வந்தப்போ என்ன செஞ்ச என்றவன் வேகமாக கேட்கவும் பதிலின்றி மௌனமாகி போனாள் மெருனா. விடு, பிரசன்னா மூலம் உன் மனசோ பிரச்சனையோ தெரிஞ்சிருந்ததுனால முதல்ல கோபம் வந்தாலும் அப்புறம் நீ ஓடி ஒளிஞ்சதை நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு தேறிட்ட என்று புன்னகைத்தவனை கண்டு அசடு வழிந்தவள் பின்பு தானாக நகர்ந்து அவன் தோள் சாய்ந்து கொண்டாள். வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்கவும் பரபரப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட திருமூர்த்தியும் துளசியும் வெளியே விரைந்தனர். காரை விட்டு முதலில் இறங்கிய மெருனா தயக்கத்துடன் பெற்றவர்களின் முகம் பார்க்காமல் விழிகளை திருப்பி நிற்க, அதன் பிறகு கீழே இறங்கியவனோ மிகவும் இயல்பாக அவர்களிடம் நெருங்கி நலம் விசாரித்தான். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வேகமாக முகம் மலர்ந்தவர், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்றார் ஆர்வமாக. குட் என முறுவளித்தவள், என்ன ஆண்டி, என்ன வான ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட மாட்டீங்களா என்றான் கள்ள சிரிப்புடன். ஐயோ என பதறி போன துளசியோ கண்கள் கலங்க, உள்ள வாங்கப்பா என்றார் அவசரமாக. ஆமோதிப்பதாக புன்னகைத்தவன், வா என்று தன்னருகில் அமைதியாக விலகி நின்றவளை கைப்பிடித்து வீட்டினுள் அழைத்து சென்றான். உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று துளசி உள்ளே விரைய பார்க்கவும் அவரை சட்டென்று தடுத்தவன், நாங்க இப்பதான் சாப்பாடு முடிச்சிட்டு வரோம், எதுவும் வேணாம், நீ இப்படி உட்காருங்க, பேசும் ஆண்டி என்றான். அவன் அருகில் அமர்ந்த மெருனா எதிலும் கலந்து கொள்ளாமல் மௌனத்தை கடைபிடிக்க, இல்ல முறையா வந்திருக்கீங்க என அதற்கு மேல் என்ன சொல்லி அவனுக்கு விளக்குவது என்று புரியாமல் துளசி தடுமாற, ஓ சரி, அப்ப காஃபி ஓகே என்ற மிருதன், உனக்கு என்றான் அவளிடம் திரும்பி கேள்வியாக. எனக்கு எதுவும் வேணாம். பட்டென்று வெளிவந்த பதில் பெற்றவரின் முகத்தை சிறிதாக்க அதை கவனித்தவன், நீங்க இவளுக்கு பால் எடுத்துட்டு வாங்க என்றான் அவரிடம். மித்து என்றவள் ஆட்சேபம் தெரிவிக்க, நீதான் ராத்திரியில பால் குடிப்பியே, அப்புறம் என்ன
இங்க கொண்டு வாங்க ஆண்டி என்று அவரை அனுப்பிவிட்டு எதிரில் தயக்கத்துடன் நின்றிருந்த மூர்த்தியை பார்த்து சிநேகமாக சிரித்தான். நீங்கள் உட்காருங்களேன் அங்கிள். ஆ என்று வேகமாக அமருபவரை பார்த்து அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அன்றைய சூழ்நிலை அனைவரின் வாழ்வையும் புரட்டி போட்டதில் அவரவர் பங்கு என்று எவர் ஒருவரையும் முழுதாக குற்றம் சொல்லிவிட முடியாது என்கிற நிலையில் அப்பொழுதைய கோபத்தை இன்னமும் இழுத்து பிடித்துக் கொண்டு மெரினா புரியும் உள்நாட்டு அரசியல் விவகாரம் அனைத்துமே மிருதனும் அறிந்துதான் இருந்தான். தங்கள் இருவரின் இணைப்பின் மூலம் அவர்களுக்குள் இருக்கும் பிணக்கையும் சரி செய்யவே அவன் மனது விளைந்தது. சின்னதாக என்றாலும் அம்மாவிடம் ஒரு சலசலப்பை எதிர்பார்த்து வந்த மிருவிற்கு அவர் காட்டும் வரவேற்பு சிறிது ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. இந்தாங்க மாப்ள, எடுத்துக்கோங்க. அவரின் வார்த்தைகளில் இவன் ரகசியமாக புன்னகைக்கும் நேரம் மெரினாவும் வெளுக்கென நிமிர்ந்து தன் தாயை பார்த்தாள். அவர் தவிப்போடு அவளிடம் பால் டம்ளரை நீட்ட இவளின் புருவங்களில் சின்ன முடிச்சு விழுந்தது. அருகில் இருந்த மிருதன் அவள் உள்ளங்கையை பிடித்து அழுத்த விழிகளை தாழ்த்தியவள் அமைதியாக எடுத்துக்கொண்டாள். அப்புறம் கடைசி நேரத்தில் சொல்றதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் இத்தனை சீக்கிரமா சூழ்நிலை கூடி வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு 2-3 மாசத்துல அந்த இடைவெளி கிடைக்கிறப்போ மெதுவா சொல்லிடலான் இருந்தேன். அம்மா கிட்ட பேசும்போதுதான் இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சா 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். மேலும் தள்ளி போட வேணாம். திருமண ஏற்பாடுகள்லாம் நம்ம பாத்துக்கலாம். அவங்கள பொண்ணை கூட்டிட்டு வந்து உனக்கு சந்தோஷமா தார வார்த்தை கொடுக்கட்டும்னு சொன்னாங்க. என்னாலே அவங்களோட விருப்பத்துக்கு மாறா ரொம்பவும் கண்டிப்பா எதையும் மறுக்க முடியல என்று வருத்தம் தெரிவித்தான் மிருதன். அதனால என்ன, பரவாயில்ல. மிருவுக்கும் வயசாயிட்டே போகுதே. நாங்களும் சீக்கிரமா முடிக்கத்தான் ஆசைப்படுறோம். கல்யாணத்துக்கு தேவையான நகைகள் எல்லாம் தயாராதான் இருக்கு. அப்பா அம்மா கிட்ட பேசிட்டா சீர்வரிசை பாத்திரங்களை பத்தி முடிவெடுக்க வசதியா இருக்கும் என்றார் மூர்த்தி. இங்க என்ன நடக்குது என்று எதுவும் பேச முடியாமல் தடுமாறி போய் அமர்ந்திருந்தாள் மிருணாளினி. நோனோ, உங்களுக்கு அப்பா பத்தி தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவருக்கு இந்த மாதிரி வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் பிடிக்காது என்று மிருத்யுஞ்சயன் அவசரமாக மறுக்க, எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் தானே என்று தன் விருப்பத்தை முன்வைத்தார் துளசி. ஓ சரி, அது அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு செஞ்சுக்கோங்க. முறையா பொண்ணு கேட்டு வர்ற அன்னைக்கே சிம்பிளா நமக்குள்ள திருமணத்தை உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உங்களால உடனடியா ஒரு நாள் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லைன்னா நாளைக்கு பகல்ல அம்மாவை பேச சொல்லவா என்று துளசியிடம் கேட்டான் மிருதன். அத பத்தி நான் அம்மா கிட்ட பேசிக்கவா? எனக்கு சட்டுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்றவர் தடமாற்றத்துடன் கூறவும் மிருவின் இதழ்களில் மெல்ல புன்னகை பூத்தது. முகம் மலர்ந்து மனைவியிடம் கஞ்சாடையில் அதை காண்பித்தார் மூர்த்தி. மிருதனுமே கவனித்திருந்தாலும் சின்ன சிரிப்புடன் கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தான். சரி ஆண்டி, அப்போ நாளை காலையில அம்மா உங்கள்கிட்ட பேச சொல்றேன். நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டவன் மெரினாவிடம் திரும்ப அவள் எதிர்பார்ப்புடன் அவன் முகம் பார்த்தாள். நீங்க இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களை தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தப்பா எதுவும் நடந்துட்டு இருந்தா என்ன என்று தடுமாறிய துளசி மன்னிப்பு என்கிற வார்த்தையை சொல்லும் முன்னே வேகமாக அவர் கைகளை பிடித்துக் கொண்டவன், ஆண்டி, நீங்களும் எனக்கு அம்மாவை போலத்தான். அந்த வயசுல இருந்த கோபம் நிச்சயமா இப்ப இல்ல. உங்களோட மனசு எனக்கு நல்லாவே புரியுது. எந்த ஒரு அம்மாவும் அந்த நேரத்துல அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க. இதுல நீங்க வருத்தமா தெரிவிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. என்ன போலவே மின்னுவும் நிச்சயம் ஒரு நாள் உங்களை சரியா புரிஞ்சுக்குவா என்று அழகாக முறிவளித்தவனை அவன் நாயகியோ கோபமாக முறைத்து பார்த்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.